இந்த ஊடகங்கள் இன்னும் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை அப்படிங்கிற தகவல் தான். ஊடகங்களும் திருந்தவில்லை, விஜயும் திருந்தவில்லை. நீங்க வந்து இவ்வளவு துயர சம்பவத்திற்கு பிறகு நம்ம எல்லாருமே ஜென்ரலா ஒரு கேள்வி கேட்போம். இதுல வந்து நம்ம பாடம் என்ன கத்துக்கிட்டோம்? இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் விவாதங்கள்ல பேசும்போது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பாடம், எந்த கட்சியும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டாம். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஏன்னா எந்த ஒரு கட்சியிலையும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காது. அவங்க ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்றாங்க. அவங்க வர்ற தொண்டர்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, நிழல்ல தங்க வைக்கிறாங்க, யாரையும் மயக்கம் போட விடுறது இல்லை. எந்த கட்சியிலையும் நடக்காத ஒரு கூத்து நடக்கின்ற ஒரே கட்சி விக்கிரவாண்டி மாநாட்டில் தொடங்கி மதுரை மாநாட்டில் அடுத்ததாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், நாமக்கல், கரூர் வரைக்கும் விஜய் கூட்டம்னா மயக்கம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நார்மலான ஒரு விஷயம்ங்கிற அளவிற்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாத்திட்டாங்க. விஜய் கூட்டத்தில் 10 பேர் மயக்கம் போட்டார்கள், மரக்கடை பகுதியில் 10 பேர் மயக்கம் போட்டார்கள், அரியலூரில் மயக்கம் போட்டார்கள். ரொம்ப நார்மலா அவர் செய்தியில சொல்ல சார் இவர் 10 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க மேடம், அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்படிதான் நம்ம என்னன்னா நம்மளும் அப்ப விஜய் கூட்டம் மயக்கம் போடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற கடந்து போற அளவிற்கு மோசமா பண்ணிட்டாங்க. நீங்க அடுத்தபடியாக என்னன்னு கேட்டீங்கன்னா 10 நாட்களாக பதுங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஒத்த தமிழக வெற்றி கழகம் பதுங்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது புதுசா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க, விஜயே வந்து நேற்று ஒரு முக்கியமான செய்தி, விஜய் வந்து இந்த ஆலோசகர்கள் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவரெல்லாம் இல்லாமல் விஜயே சொந்தமாக முடிவெடுக்க துவங்கிவிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி கசிவிடப்பட்டது. அடுத்து நாங்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு தனக்கு நெருக்கமான மாவட்டத்தை உருவாக்கப் போகிறார் அப்படின்னு இன்னொரு தகவல் கசிவிடப்பட்டது. இந்த 2 தகவல்லையும் ஏதேனும் அதாவது நம்ம வந்து சோர்சஸ் சொல்லி சொல்றாங்க. இதுல உண்மை இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையா அந்த கட்சியை குறித்து யோசிச்சா உண்மை இல்லைங்கிறது தெரியும். ஏன்னா அந்த கட்சியில மாவட்ட செயலாளர்கள்ட்ட பேசணும்னா அது புஷி ஆனந்தால் மட்டும்தான் பேச முடியும். விஜய்க்கு இங்க இருக்கிற 14 மாவட்ட செயலர்களை எத்தனை மாவட்டங்களை தெரியும் என்பது மிகப்பெரிய கேள்வி. அவங்களோட போன் நம்பர்ஸ் எல்லாம் இவர் பர்சனலா ஒவ்வொரு மாவட்டத்தில் பேர் கூட ஸ்டோர் பண்ணிருக்காருங்கிறது தெரியாது. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மாவட்டத்தில் இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு 10 மாவட்டத்தில் பேர் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச ஈசிஆர் சரவணன், சேலம் பார்த்திபன், மதுரை விஜய் அன்பன் இப்படி சேவ் பண்ணிருப்பாரே தவிர ஒரு 114 பெயர் கூட விஜய்க்கு தெரியாது. அவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் இருந்து உருவாக்கி 2ஆம் கட்ட தலைவர் உருவாக்க போறாருங்கிறது ஒரு பெரிய காமெடியான விஷயம்.